أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فالذي فسلك الكلام من فتور ثم الذي فسلك الرجلين المشترك إليه الفتوات والراسلين صدق الله عليه. ரவியாசனையும் யாருடைய கைவசத்தில் பேரண்டத்தின் ஆட்சி அதிகாரம் என்பதோ அவன் உயர்வும் கண்ணியமும் மிக்கவனாகும். மேலும் அவன் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக உண்டான். அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான். உங்களில் யார் மிகச்சிறந்த செய்யக்கூடியவர் என்று சோதிக்கும். மேலும் அவன் வல்லமை மிக்கவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். அவனே 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். கருணை மிக்க இறைவனின் படைப்பில் எந்த முரண்பாட்டையும் நீ காணமாட்டேன். பிறகு திரும்பவும் பாரு, எங்காவது பழுதுகள் ஏதும் உங்களுக்கு தென்படுகின்றதா? மீண்டும் மீண்டும் பார்வையை செலுத்துங்கள். ஒரு பார்வை நல்ல முற்று தோல்வி அளித்து நடைபெறும். எல்லா புகழும் சலாமும் மாற்றுப்பார்கள். அனைத்திற்கெல்லாம் அவர்களை அல்லாஹ்வால் நுழைகின்ற அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை நம்பி சத்திய நம்பிக்கையாளர் நடத்துகிறார்கள். அன்புக்குரிய சோழர்களே, உங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனுடைய 67வது அத்தியாயம் சூரத்துல் முல்குடைய முதல் 4 வசனங்கள் ஒதுக்காண்டு. இந்த வசனங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையிலே இறக்கப்படுது. இந்த ஆரம்ப வசனங்களிலே இறைவன் இந்த மனிதன் எந்த பிரபஞ்சத்திலே எந்த யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கானோ அந்த யூனிவர்ஸுடைய செட்டப் சீராக இருக்கிறது, ஒழுங்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதியும் ஒரு சிஸ்டமேட்டிக் இது மூமெண்ட், எதிலே ஒழுங்கு இல்லாமல் ஒரு சீர் இல்லாமல் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து இறைவன் எப்படி படைத்தான், அதை காத்து வருகிறான். அது எப்படி அவனுடைய முழு அதிகாரம் அந்த முழுக்கப்படுத்த அந்த படைத்த அந்த இறைவனத்திலே தான் இருக்கிறது. அந்த இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லையே இல்லை என்ற விஷயத்தை அது இப்படிப்பட்ட பிரபஞ்சத்திலே மனிதனை படைத்திருப்பது வீணான படைப்பல்ல, ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. இறைவனுக்கு டைம் போல விளையாட்டுக்கு ஆனால் இறைவன் மனிதனை வீடுக்காக படைத்திருக்கு. அதனால்தான் அறிவுடையவர்கள் இறைவன் சொல்லும்போது இந்த வானங்களை பற்றியும் பூமிகளை பற்றியும் இந்த வானத்திற்கு பூமிக்கு இடைப்பட்ட அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்த்து மனிதன் சொல்லுவானா, ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, பெரியவானை பற்றினா வீடுக்காக படைக்கவில்லை, சுபஹானக நீ தூய்மையானவன் பக்கீனா ஆகாதுகளை நரகத்திலிருந்து காப்பாற்றுவார் என்று பிரார்த்தனை செய்வார்கள். தான் அறிவுடையவன் என்பதாக இறைவன் தன்னை சொல்லும் பொழுது தபாரக் அல்லது எதில் முன் பகுவாரா செய்ய யாழை கைவென்று சென்று பேரண்டத்தின் ஆட்சி அதிகாரம் உள்ளதோ அவன் உயர்வும் கண்ணியமும் இருக்கிறவனாவான். அவன் அனைத்து பொருள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். சொல்லுவோம் இல்லையா, தபாரக் என்ற வார்த்தை பார்க்கிறோம். அருள்வளம், அருள்வளம் என்பது அளவிலாத மகத்துவம் இருக்கிறோம். நான் அவனுடைய மகத்துவத்திற்கு அவனுடைய அருள்வளத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்படி எல்லையில்லாத இந்த அருள்வளங்கள் அவனுடைய படைப்புகள் சொல்லிட்டு இந்த உலகத்துடைய படைப்படையை பார்க்கிறது. இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கின்றன, சந்திரன், சூரியன், இன்னும் பெரிய கோள்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய சட்டம் இந்த படைக்கப்பட்டதற்கு
லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அவைகளுடைய வட்டப்பாதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலம் சொல்றதுக்கு எந்த ஒரு ஸ்டார் இருக்கோ அந்த ஸ்டாரை சுற்றி பார்க்கணும் இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட். அதே மாதிரி இரவு பகல் மாறி மாறி வருகிறது. 24 ஹவர்ஸ்ல இரவு பகல் மாறி மாறி வருகிறது. அதே மாதிரி இது கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இது போன்ற இலையுதிர் காலம் போன்ற பல்வேறு காலங்கள் மாறி வருகிறது. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? யாராவது இயக்குறாங்களா? ஏதாவது மிஷின் இருக்குனாக்க அந்த மிஷினுக்கு உருவாக்குவாங்க, அதை இயக்குவாங்க. அதான் யார் படைத்தானோ அந்த படைத்த இறைவன் தான் இவற்றையெல்லாம் இயங்கிட்டே செய்யலாம், இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா சாதாரணமா பூமி சுத்துது இல்லையா? நம்ம ஒரு கார்ல போறோம், அந்த ஒரு கார் மேக்சிமம் 200 ஸ்பீடு போகும், ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர். ஆனா இந்த பூமி ஆயிரக்கணக்கான மைல்கள் வேகத்திலே சொல்லுது. அதுக்கான பெயிலிங் நமக்கு இருக்காது. இருக்காது. சுத்திட்டு இருக்கு, பூமி சுத்திட்டா இருக்கு. பூமி ஸ்டாட்டிக்கா இல்லை, உடனே சும்மா அப்படியே இல்லை. அந்த பூமியின் மேல நம்ம உட்காந்துக்கலாம், படுக்கலாம், நடக்கலாம் இல்லையா? ஆனா நமக்கு எந்த விதமான பூமி சுற்றுவதை போன்ற ஒரு உணர்வே நமக்கு கிடையாது. ஏன்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஏன்னா பூமியை தான் இறைவன் நாம் உயிர் வாழ்வதற்கு இப்ப சுருக்காவுடைய இது பார்த்தோம். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது பூமிக்கு மேல கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 400 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுல என்ன செய்யறாங்க, அவன் எப்படி என்ன வீடியோல பார்க்கணும், அவங்களால ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார முடியல. தண்ணி இருந்தாலும் தண்ணி அப்படி வந்து அப்படியே வாயை கொடுக்கணும். அவங்க டாய்லெட் போறது, சாப்பிடுறது, எல்லாமே இருக்கு. ஏன்னா அப்ப உயிர் வாழ்வதற்கு தகுந்த ஒரு இது இடமாக இறைவன் பூமியை தான் இருக்கு. 1970ஸ்லயே சந்திரன்ல எல்லாவோட காலம் தான் சொல்றாங்க. 50 ஆண்டுகள் இருக்கிற கூட தொழிற்தான் இருக்கிறவனுக்கு ஏன்னா என்ன செய்ய முடியாது, அது வாழ்வு சுவாசத்துக்கு ஆக்சிஜன் கிடையாது. மனிதன் வாழ்வதற்கு தேவையான புதிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது. செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பலாம், எல்லா இடத்துலையும் இல்ல இல்ல, இது பூமி மட்டும்தான் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இருக்கு. மனுஷன் மட்டும் எந்த உயிரினம் நிலாவை போனாங்க, நிலாவில் ஏதாவது ஸ்பீசிஸ் இருக்கா? செவ்வாய் கிரகத்துக்கு அந்த சந்திராயணம் வச்சாங்க, ஒரு போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. அங்க ஏதாவது இருக்கா? எதுவோ மலைகள் இருக்குது, மண் இருக்குது, வேற நதி இது மாதிரி ஒரு இடத்துல இது பண்றாங்க. ஆனா அங்கே இல்லை, எந்த தாவரங்களோ மற்ற எந்த உயிரினங்களோ மனிதர்களுக்கு எந்த உயிரினங்கள் இருக்கு. அப்ப இறைவன் இந்த பூமியை ஒரு வசிப்பதற்கான இடமாக இருக்கிறார். பூமியை விரிப்பாக இருக்கிறது. அதாவது எப்படிப்பட்ட இந்த ஆட்சியர்கள் வகுவாடா துணை செய்யுது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் ஆட்சி படைக்கக்கூடிய அவன் கைகள் ஆட்சியர் கைகள் மட்டும்தான் அதிகாரிகள். அவருடைய பவரை இறைவனுடைய பவர் என்னன்னா அவருடைய கற்பனைக்கு எட்டாவது. அதான் ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்தோட போறது, நாட்டுடைய பிரதமரோ ஜனாதிபதியோ அந்த நாட்டுக்கு முழுமையான கண்ட்ரோல் இருக்கணும். உலகத்துக்கு கொண்டு வரல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு யூனிவர்ஸுக்கு கோடிக்கணக்கான எல்லாத்துக்குமான அதிபதியாக அவன் தான். அப்படிப்பட்டவன் தான் வாக்கியம் மிக்கவன். அவன் தான் இது எல்லா விதமான உயிரும் மருத்துவமும் மிக்கவன். அப்படிப்பட்ட தேவசத்திலே பேரிடத்தின் ஆட்சியில் ஆரம்பிக்கிறதோ அவன் விநியோகிப்பான். ஆனால் எல்லா பொருள்களிலும் மாற்றப்பட்டான். நேற்று கூட மியான்மர்ல ஒரு பூகம்பம் இருக்கு, 7.2 7.7. அங்கிருந்து அவருடைய அறுவடை எதிர்பார்க்கலாம். மியான்மர் அங்கிருந்து பல மைல்கணக்கு தாய்லாந்துல ஒரு மல்டிஸ்டோரி பில்டிங் அப்படியே வீடியோ அப்ப இறைவன் பூமியை ஒழுக்க ஆரம்பிச்சானா சுனாமி எங்கேயோ ஒரு பூமிக்கடியில் ஏற்பட்ட அந்த அதிர்வுகள் உலகத்தின் பல பாகங்களிலே ஒரு செகண்ட் செஞ்சுட்டு பல்வேறு மிகப்பெரிய சீரழிவுகள் இருக்கு. அதே போல புயல், காற்று, மழை, அல்லது கடுமையான வெயில், அல்லது இந்த வெயில காட்டு தீ, இவையெல்லாம் எவ்வளவு பெரிய பேரழிவுகள் ஏற்படுது. இதுல யாரு காரணம்?
இதெல்லாம் வந்து நம்முடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். என்ன ஆகுதுன்னா இறைவன் இல்லாத அப்ப அந்த இறைவன் வந்து இந்த மனுஷனுக்கு செய்யல, வீணுக்காக படைக்கிறது, ஒரு பர்பஸோட படைச்சிருக்கான். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் தான் அந்த மயத்தோடு கண்ணியமிக்க அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அல்லது கலக்கல் மௌத்த ஹயாத்த, அவன் தான் மரணத்தையும் படைத்தான். பிறக்கவே இல்லை, பிறப்பதற்கு முன்னால் மரணம் நிச்சயமாச்சு. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எந்த உயிரும் நிரந்தரமான ஜீவன் கிடையாது. நிரந்தரமா அந்த உலகத்துல வாழ முடியும். எந்த உயிரா இருக்கும் அந்த ஆண்டுகள் வித்தியாசமான இல்லையா? சில மரங்கள் இருக்கு, சில 100 வருடங்கள் வாழலாம் இல்லையா? நம்ம மனிதன் இருக்கா 50 100 வயசு. அதே மாதிரி ஆடு மாடு கோழி நிஜமான ஈசத்துவோம் 24 வருஷம் லைஃப் தான். 24 வருஷம் வாழ்க்கையை முடியும் ஈசல். அது மாதிரி எறும்பு எந்த ஒரு சின்ன உயிரினமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உயிரினமா இருக்கட்டும், இந்த உலகத்துல ஒரு உயிர் பிறந்ததென்றால் அதை கண்டிப்பாக மரணித்தே ஆக வேண்டும். இப்ப இந்த வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ தான் வாழ்க்கை. அது எதுக்காக ஐயக்கும் அவசரம், எவ்வளவு ஐயக்கும் அவசரம் அமரா. அவன் தான் என்ன செய்யறான், அவன் உங்களுடைய யார் மிகச்சிறந்த செயலுக்குரிய சோதனை சோதிக்க. ஏன்னா அவன் டெஸ்ட் அல்லாமல் டெஸ்ட் நடத்தான். அவன் டெஸ்ட் நடத்தினா அது மார்க் போனாங்க இல்லையா, கூட்டு வந்து செய்வாங்க, பாடாடுவாங்க. எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக சொல்லி கொடுப்பாங்க. உதாரணமா ஒரு கிளாஸ் 50 ஸ்டூடெண்ட் கிளாஸ் கொடுத்தாங்க. 50 ஸ்டூடெண்ட்டுக்கும் அங்க ஏழைய மாணவன் இருப்பான், வழக்கான மாணவன் இருப்பான், நல்ல படிக்கிற மாணவன் இருப்பான், இல்லை கிளாஸ் கவனிக்காத மாணவன் இருப்பான். எல்லாத்துக்கும் கோர்ஸ் எடுங்க, ஒரே கோர்ஸ் தானே. நல்ல படிக்கிற மாணவன் ஈஸியான போர்ஷன், பயிலாளர் கஷ்டமான போர்ஷன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆசிரியர் பாடம் எடுத்துவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் இல்லையா? தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் இல்லை இல்லைங்க. ஏன்னா அவனுக்கு கொஸ்டின் இருக்கு ஈஸி, அதனால செஞ்சான் 100 இப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்குது, எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கப்படுகிறது. இறைவன் வந்து இந்த மனிதனை படைத்தது, இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டுவதற்காக தன்புறத்துக்கு வழிகாட்டுகிறவர் இறை வேதங்களை வழங்கும். அந்த இறை வேதங்களை வழங்குவதற்கு மனிதர்களுக்கு சிறந்தது. அவங்கள ஒரு நடைமுறை பிராக்டிகல் ரோல் மாடல் சார்ந்த உலகத்துல வாழ்க்கை அவங்க மூலமாக நமக்கு கிடையாது. அந்த உலகத்துக்கு எப்படி வாழ்ந்தா வெற்றி அடைகிற, எப்படி வாழ்ந்தா தோல்வி அடைகிற அப்படின்னு பிராக்டிகலா செஞ்சுக்கலாம். வெளியே நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லாம் செஞ்ச பிறகு நீ உனக்கு சுதந்திரம் ஒரு சத்து பட்டாளி கொடுக்கும். இப்ப உதாரணமா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விடுதலை அதுக்கெல்லாம் அட்டானமஸ் இருக்காங்க. மனுஷெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. மனுஷனுக்கு இருந்து அந்த அட்டானமி கொடுக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் தான் விரும்பக்கூடியதை செய்ய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சுய நிர்ணய உரிமையை கொடுத்திருக்கிறான். படைப்பு கிடையாது. அந்த படைப்புல இறைவன் என்ன வச்சிருக்கானோ அதான் இல்லையா? அந்த மனுஷன் தான் செய்யலாம். ஆனா மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்கு? அவன் என்ன செய்யலாம்? நன்மையும் காமிச்சிருக்கான், தீமையும் காமிச்சிருக்கான். நீ எது வேண்டுமானு செய்யும். நன்மையை செய்தால் அவனுக்கு இந்த நற்கூலி கிடைக்கும், தீமையை செய்தால் அந்த தண்டனை கிடைக்கும். அப்போ புத்தியுள்ளவன் யார் தெரியுமா? காற்றுள்ள போது தொட்டை கொடுக்கும், காற்றுள்ள போது தொட்டை. புத்தியுள்ளவன் யாருன்னா நிரந்தரமான ஒரு வெற்றிக்காக இந்த உலகத்தை கொண்டு உலகத்துல நீங்க எதற்காக வாழ்கிறீர்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்க என்ன செய்வீங்க? வறுமையில இறைவன் தான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறான், மரணத்தை கொடுக்கிறான். அவனுடைய கட்டளையின்படிதான் நம்ம எங்க பிறக்கணும்னு யாரும் நினைச்சுக்கலாம். ஒரு 50 வயசு மட்டும் எங்க இருக்கோம்? செய்ய மறுக்கிறார். இந்த மனிதன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இல்லாத ஒரு நீண்ட காலகட்டம் சென்று விட்டது. 20 years before வந்து நம்ம அப்பா கூட தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பிறகு இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும், பின்னாடி இப்படி வரும். நாம் யாரு விரும்பி இந்தியாவில் பிறக்கல, ஒருத்தர் விரும்பி ஆப்பிரிக்காவில் பிறக்கல, இன்னொரு அமெரிக்காவில் பிறக்கல. இந்த தாய் மைத்தில பிறக்கணும், இந்த மொழி பேசப்பட்ட பிறக்கணும், இந்த குடும்பத்தில் பிறக்கணும், அதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறது? இறைவன் தான் நிர்ணயிக்கும். இறைவன் தான் நிர்ணயிக்கும். அதே போலத்தான் நீங்கள் எந்த மொழியை பேசுவது, இந்த கலாச்சாரத்தை வேற யாரும் டிசைட் பண்றா? இது நமக்கு கையில் இல்லை.
அவர் இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்க நீங்க வாழ்கிறீர்களோ அங்கே நீங்கள் செய்யலாம் நல்ல மனிதனாக. நீங்க இங்கு எப்பொழுது கடைக்கு போயிருக்கிறதை யாரும் செய்யக்கூடாது, வேற வேண்டாம் செய்யக்கூடாது. நீ நாட்டின் மிகப்பெரிய பணக்காரா இருக்கலாம், உலகத்துல ஒட்டுமொத்த டாப் டாக்டர்ஸ் இருக்கலாம், ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய உயிர் வந்து காப்பாற்றலாம். ஒரு பாக்கியா இருக்கலாம், ஒரு உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பக்கத்துல இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களால செய்ய முடியாது. பிரிந்து செல்லக்கூடிய உயிரை உங்களை எடுத்து நிறுத்த அந்த கண்டைக்காலோட பிரிந்து கொள்வது அவருடைய உயிர் தொண்டைக்குள் நெஞ்சுக்கும் இழுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களால் செய்ய முடியாது. மரணம் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் செய்ய முடியாது. உங்களுக்கு விருப்பமான உயிரை உயிர் தெரிவதாக கிடைக்க முடியும். உயிர் இருக்கு, நம்ம உயிர் எல்லாம் பாதுகாங்களா? உயிர் இருக்கு நம்ம வந்து நாடு அழகிச்சா உயிர் நேரம் இரண்டாவதாக உலகத்திலே நன்மை புரிவதற்கும் தீமை செய்வதற்குமான ஆற்றல் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை அவன் ஒழுங்காக நிறைவேற்றுகிறாரா? மூன்றாவதாக இறைவன் எல்லாருக்கும் வாய்ப்பு தான், யாருக்கும் அநீதி இறைவன் ரீதியாக ஒரு சான்ஸே கொடுக்காம, அவன் பாடத்தையும் நடத்தாம, கோர்ஸே இல்லாம திடீர்னு எக்ஸாம் பண்ண என்னது அந்த மாணவர்களுக்கு எப்படி அநீதி? அப்படி இல்லை. இறைவன் எது சரி எது தவறுன்றது அவன் உள்ளுணர்வே வச்சிருக்கலாம். அது மட்டுமல்ல, தன்னுடைய செய்திகள் இதுதான் தெரியாத வரைக்கும் அவன் மரத்தை கொண்டு வரும். எது சத்தியம் எது அசத்தியம் பிரித்தறிக்கக்கூடிய அளவுக்கான நாலேஜ் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்காத வரையில அவளுக்கு நான்காவதாக யார் நன்மை செஞ்சிருக்காங்க, யார் தீமை செய்யறாங்க, யார் கையில இருக்குன்னா நம்ம கையில இல்லை. நம்மகிட்ட வந்து அப்சன் டவுன் இருக்கும், அதனால எக்ஸ்டர்னல் எக்ஸாம் இருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து யாரு வெளியிலிருந்து வருவோம், நம்மளை பத்தி தெரியாத இருக்கிறோம், அதனால பெயர் எழுதலாம். ஏன்னா அந்த எவாலுவேஷன் நேர்மையா இருக்கணும், எவாலுவேஷன் திருத்தல் நேர்மையா இருக்கணும். இறைவன் தான் நமக்கு மதிப்பிடுவோம். இந்த வார்த்தையை சரியா இருக்கிறீங்களா, உண்மை செஞ்சீங்களா, தீமை செஞ்சீங்களா இல்லையா, உங்க உலகத்தில் இருக்கு. ஏன்னா யாரு டிசிஷன் இருக்குது, இறைவனுடைய டிசிஷன் இருக்குது. ஐந்தாவது அந்த அதற்கு பிறகு எக்ஸாம் முடிஞ்சா மார்க் கொடுத்தாலும் இல்லையா, அது நல்ல மார்க் நல்ல டெசிஷன் கொடுத்தாலும் பெயில்னா பெயில் சொல்லிட்டாலும் இது இதுக்கான கூலி எங்க கிடைக்கும்? முழுமையான கூலி வருடத்துக்கு வாழ்க்கையில் இருக்கு, வருடத்துக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. சமாவாதத்தை பார்க்க அவன்தான் வானங்களை 7 வானங்களை அடுத்தடுக்க ஆவணம் பார்க்கலாம். வானம் இந்த வானத்துக்கு முன்னாடி பல்வேறு லேயர்ஸ் இருக்கு. ஒரு காற்று வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒவ்வொரு அட்மாஸ்பியர் இருக்கு, வளிமண்டலம், பல்வேறு வளிமண்டலம் இருக்கு. வானங்கள் இருக்கிறாங்கன்னா இதுக்கு மேல இருக்கா, நட்சத்திரங்கள் எங்க இருக்குது, வானத்துக்கு பூமிக்கான இடைப்பட்ட தூரம் என்ன, இதுவரைக்கும் செய்யல கண்டுபிடிக்க. இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இந்த வானத்தை எந்த விதமான தூண்களும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரூப் போறோம், ஒரு சின்ன ஷெட்டு போடுறதுக்கு எத்தனை பில்லர் போட முடியும் இல்லையா? ஒரு வீடு கண்டு அதான் எங்கேயாவது அந்த ரூப் சொல்லுவான் இல்லையா? ஆனா இறைவன் இவ்வளவு பெரிய வானத்தை வந்து எந்த விதமான தூண்கள் வந்தாலும் உருவாக்க எங்கேயா ஒரு சேலம் இருக்கா, எங்கேயா வானம் இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு உடனே உருவாங்க. நான் இன்னொரு அற்புதமான ஒரு மனிதன் கிடைச்சிருக்கோம்னா இவ்வளவு வல்லமை என்ற அந்த இறைவனுக்கு பருத்தி பிரச்சனை போகிறாங்க. எங்கேயாவது பழுதுகளாக இருக்குதான் அதனுடைய படைப்புகளை சிந்திக்கிறது ஒரு வழக்கம் சொல்றோம். வானத்தை பற்றி, பூமியை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, இந்த சந்திரன் சூரியன் ஏன் உங்களை பத்தி எல்லாத்தையும் திங்க் பண்ணி பாருங்கன்னா இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிறீர்கள். அப்ப அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த இறைவனுக்கு வாங்கி யாரையும் செய்யணும் வாழ்வியல்ன்றது இறைவனுக்கு வல்லமையை புரிந்து கொள்கிறார். அவனுடைய அந்த கெப்பாசிட்டி ஆற்றல்களை அந்த திறமைகளை கொண்டு கொள்வதால் அவன் மீது அதிகபட்சம் அதிகம் இறைவனை புரிந்து கொள்வதற்கால் இறைவனுடைய படைப்புகளை பார்க்க வேண்டும். மனிதனை அவனுக்கு தெளிவாக
நாம் கண்டிப்பாக படுத்திருக்கோம். பூமியில நம்முடைய பிரதிநிதியாக படித்திருக்கிறோம், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா படுத்திருக்கிறோம். இறைவன் எப்படி வாழ சொல்லிக்கணும் அப்படித்தான் வாழணும். நம்ம கிட்ட செய்ய விருப்பம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவன் தான் படைக்கிறான், அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன் தான் எனக்கு நெருப்பு ஓட்டுகிறான், அவன் தான் எனக்கு சுவாசிக்க ஏற்பாடு வச்சிருக்கான், அவன் தான் எனக்கு வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறான், அவன் தான் எனக்கு வேதத்தை விஞ்ஞானம் மூலமா எழுத்துதல் மூலமா அனுப்பி அந்த வேதத்தின் முடிகளை எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு பிராக்டிகல் தொடர்பாக நடத்திருக்கலாம். வாய்ப்பை அதிகாரி எப்படி கிடைக்கிறான் பரிமாறிக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படுத்தி வாழ்வு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வறுமையில் உங்களையும் வெற்றியுள்ள அதிகாரமாக வெற்றிப்பட்ட அதிகாரமாக உலகத்திலே நீங்க எந்த நோக்கத்திற்காக கிடைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க நம்முடைய வாக்குவாங்க காப்பதற்கான